ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் பால், அரை கப் வெல்லம் நச்சுட்டு எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் உப்பு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் மிதமான சூடு வரும் பொழுது நம்ம வச்சுருக்க 1 கப்பு தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மலமலன்னு கொதிக்க விட வேண்டாம். லைட்டான ஹீட்டு ஓரங்களில் இப்படி சின்ன சின்ன பபிள்ஸ் வரும் பொழுது நம்ம வச்சுருக்க அரை கப்பு வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்காதீங்க, சிம்மிலையே வச்சுக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் பால்லையே இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு பாவு பதத்துக்கு வரட்டும். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 4 ஏலக்காய், அதை வறுத்துட்டு லைட்டாக இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசத்துக்கு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து மலமலன்னு கொதித்து வரும் பொழுது நம்ம வச்சுருக்க 2 கப்பு மாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கை பொறுக்கிற சூட்டில் வரும் பொழுது நீங்கள் கையினாலேயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வரணும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவு வந்தால் தான் அதிரசம் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இப்போது ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடிக்கணமான ஒரு டமராவோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சப்பாத்தி ப்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு கவர் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு மாவு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதை இதில் வச்சு அதிரசம் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அதிரசத்தை ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த மேலே பபுள்ஸாக வருது இல்லையா, அந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குற போது திருப்பி போடுங்க. நல்லா புஃப்னு பூரி மாதிரி நல்லா கிளம்பி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தட்டி வச்சுருக்கிறத ஒன்றா போடுங்க. ரொம்ப நைஸாக தட்டி போடாதீங்க, அது பார்த்திங்கன்னா தட்டை மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கணத்தில் தட்டி போட்டால் தான் இது நல்லா உப்பி சூப்பராக வரும். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.